தனுசு ராசிக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர்க்காகவோ வேலைக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் விசா ப்ராசஸ் ஆகி வரல, பாஸ்போர்ட் கூட என்னால் எடுக்க முடியலைங்கிறவங்களுக்கு மகர ராசி பொதுவாகவே சின்சியர் மேம், ரொம்ப சின்சியர், டெடிகேட்டிவ். ஒரு தப்பு அப்படின்னே பண்ண முடியாது, மகர ராசியை பண்ண விட மாட்டார். ஏன்னா சனியின் மூத்த பிள்ளைகள் மகரம், ஓகேங்களா. மனசுக்குள்ள அந்த மாதிரி ஆசைகள் தப்பு பண்ணணும்னு இருந்தாலும் உடனே டப்புன்னு புரடியில் அடி வாங்குறது மகரம் தான். ஒரு சிலர் கும்பராசி ஆல்ரெடி இப்போ என்கிட்ட வர கும்பராசிலாம் கும்பம் ஒரே துன்பமாக இருக்கேன், எனக்கு எப்போ முடியுன்ற ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த குரு பகவானின் பார்வை 10, 12, 2ஆம் இடங்களில் விழுகும்போது மீனத்துக்கு ராசியிலே குருவின் பார்வை விழுகுதுங்க. ரொம்ப நல்ல தன் வீட்டை தானே பார்க்க போகிறாரு. அடுத்து தந்தை ஸ்தானம்ங்கிற 9ஆம் இடம் 11ஆம் இடத்தில் குருவின் பார்வை விழுகுது, சரிங்களா. தந்தையால் ஒரு ப்ராஃபிட் வர வேண்டியது ஹேங்காக இருந்துச்சு, அப்பாவோட பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை அப்பா சைடு ரிலேட்டிவோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க தனுசு ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? தனுசு ராசிக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர்க்காகவோ வேலைக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் விசா ப்ராசஸ் ஆகி வரல, பாஸ்போர்ட் கூட என்னால் எடுக்க முடியலைங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தை பயன்படுத்தி வெளிநாட்டு ரீதியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். வெளிநாடு தான் போக முடியல, எனக்கு உள்ளூர் வேலை அப்படின்றவங்களுக்கு ஷுவராக 2. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, ஒய்ஃப் பிரிஞ்சு அம்மா வீட்டில் போயிருக்காங்க, இல்லை டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்றவங்க இப்போ சமாதான பேச்சுவார்த்தை மூலியமாக அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் இடத்திலும் குருவின் பார்வை விழுக போகும்போது கண்டிப்பாக சுகத்தை ஆக்டிவேட் பண்ணிடுவார். ஸோ வீடு மனை வாகனம் அமையும். முன்னமே நான் ஒரு கார் வச்சுருக்கேன், இன்னொரு லக்ஸரியஸ் கார் வாங்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக லக்ஸரியஸ் கார் உண்டு. வீடு மனை சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். புதுசாக வாங்க போகிறவங்க தனுசு தாராளமாக வாங்கிக்கலாம். பெரிய டீச்சர்னு சொல்லுவாங்க குரு பகவானை, அதாவது காலேஜ் லெவல், ப்ரொஃபஸர் லெவல், பிஹெச்டி லெவல் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கவங்க இந்த சமயத்தில் இன்க்ரிமெண்ட்ஸ், ப்ரமோஷன், பொருளாதார ரீதியான பெனிஃபிஷரிஸ் எல்லாமே இனிமே கிடச்சி சூப்பராக இருப்பாங்க மேம். இவர்களுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன? தனுசு ராசி சனீஸ்வரரை பிடிக்கணும். சனீஸ்வரரை போய் எங்கே பிடிக்கணும்னு கிடையாது, சனீஸ்வரர் நம்ம கூடவே இருப்பார். கூட இருக்கிற தொழிலாளர்கள், நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, சலவை தொழிலாளி, தூய்மை பணியாளர்கள், யாரெல்லாம் கிளீனிங் ப்ராசஸ்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சனீஸ்வரர். ஏன்னா அவரே தூய்மைப்படுத்துறவர் தான், ஓகேங்களா. உலகத்தை தூய்மைப்படுத்துறவர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு செய்யறது தனுசுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இன்னொன்று, தனுசும் குடும்பத்தை பார்க்கணும். குடும்பத்தை பார்க்காது தனுசு. அது அடுத்த வீட்டு அம்மா, ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்படின்னா ஓடி போகும். நம்ம அம்மா, நம்ம மனைவி, நம்ம குழந்தைனா பார்ப்போம், போவோம், வருவோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ செல்ஃப் கேரும் வேணும், ஃபேமிலி கேரும் பண்ணிக்கணும். இது நல்ல வாழ்வியல் பரிகாரமாக அமையும். இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். திருக்கோஷ்டின்னு ஒரு நல்ல ஸ்தலம் இருக்குமா, பெருமாள் ஸ்தலம். எப்படி ஸ்ரீரங்க பெருமாள், பள்ளிக்கொண்ட பெருமாளோ அது போல பள்ளிக்கொண்ட பெருமாள் பார்க்கலாம். திருக்கோஷ்டியூரில் என்ன சிறப்பு அப்படின்னா, ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் கோயிலில் தான் மேலே ஏறி நின்று ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உலகத்துக்கு சொன்ன ஒரு இடம் அது, ஓகேங்களா. திருச்சியிலேருந்து நடந்தே போவாராம் ராமானுஜர் இந்த மந்திரத்தை அவங்க குரு கிட்ட கேட்கறதுக்காக, ஓகேங்களா. கேட்டு உலகத்துக்கு சொல்லி, இந்த திருக்கோஷ்டியூர்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே போய் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய கர்மா கழிஞ்சிரும். திருக்கோஷ்டியூர் பெருமாள் மட்டும்தான் நம்ம பண்ண பாவங்களை வாங்கிப்பார். மதுரையில் இருக்கிற கள்ளழகர் நம்ம விவசாயம் பண்ண நெல்மணிகள், மாடு, ஆடு, அந்த மாதிரி சாப்பாடு, உணவு வாங்கிப்பாரு. திருப்பதியில் இருக்க பெருமாள் தங்கம், வைரம், பொருள், பணம் வாங்கிப்பாரு. ஆனா இந்த உலகத்திலேயே நம்ம பண்ண பாவத்தை நம்ம கிட்டேருந்து வாங்கிக்கிற ஒரே ஒரு பெருமாள் திருக்கோஷ்டியூர் பெருமாள். அங்கே போயிட்டு வர்றது தனுசு ராசிக்கு இன்னும் இலக்கை நோக்கிய பயணத்தை அதிகப்படுத்தி பொருளாதார முன்னேற்றம், குடும்ப வாழ்க்கையில சுகம் எல்லாத்தையுமே கொடுத்து நல்லா வச்சுக்கோங்க. மகர ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மேம்? மகர ராசி பொதுவாகவே சின்சியர் மேம், ரொம்ப சின்சியர், டெடிகேட்டிவ். ஒரு தப்பு அப்படின்னே பண்ண முடியாது, மகர ராசியை பண்ண விட மாட்டார். ஏன்னா சனியின் மூத்த பிள்ளைகள் மகரம், ஓகேங்களா. மனசுக்குள்ள அந்த மாதிரி ஆசைகள் தப்பு பண்ணணும்னு இருந்தாலும் உடனே டப்புன்னு புரடியில் அடி வாங்குறது மகரம் தான். ஒரு சிலர் தப்பு பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அடி வாங்குவாங்க. ஆனால் சடன் ஆக்ஷனுக்கு உடனே ரியாக்ஷன் கிடைக்கிறது மகரத்துக்குங்க. மகரம் ஒரு 7 வருஷம், ஒரு 10 வருஷமாவே சரியா இல்லைன்னு சொல்லலாம். 10 வருஷமாவே டெட்டடி பட்டு, அதாவது இத்தனை அடி எடுத்து வச்சாலும் எனக்கு ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னு அந்த மகரத்துக்கு அதிகமான கஷ்டம் எதுக்குன்னா, அவங்க அதை தாங்கிக்கிட்டு வெளியே வந்துருவாங்க, ஓகேங்களா. தாங்கிறதுக்கு உண்டான எல்லா ஒரு கேப்பபிலிட்டியும் மகரத்துக்கு இருக்கு. இப்போ வர்ற குரு மகர ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ தட் என்னன்னா, லாபஸ்தானத்தில் விழுகுது, திருப்தி ஸ்தானத்தில் விழுகுது. அதிக பொருளாதாரம், தேவையான அளவு பொருளாதாரம், அதிக மன மகிழ்ச்சி மகரத்துக்கு வரப்போகுது. ரொம்பவே நல்லா இருப்பாங்க. உடம்பு மேம்படும், புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும்.
ஆகும். மீடியா பீப்புள், யூடியூப்ல இருக்கேன், கலை, இலக்கியம், எழுத்துத்துறை, சினிமா, பாட்டு, டான்ஸு, எவ்ரிதிங் அந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஃபேவர். அடுத்த லெவலுக்கு போவாங்க. ஷைன் ஆகி வெளியே வர போறாங்க மகரம். சூப்பரா இருக்க போகுது மகரம். இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரங்கள்னா என்ன? மகரத்திற்கு சொந்த வீடு 2ஆம் வீடும் சனியின் வீடா வரும்போது தூய்மை பணியாளர்களை வந்து நல்லா வச்சுக்கணும். ஒரு தீபாவளி பொங்கலுக்கு கேட்டா கூட நம்ம கொடுக்கறதுக்கு அழுகுறோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம கொடுக்க நம்ம கர்மா கழியும். மகரத்துக்கு கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும். இதை வந்து அவங்க எவ்வளோ பெருசானாலும் பேக்கெண்டில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் லைட்டாக கஞ்சத்தனமும் இருக்கும். அன்னெசரி செலவுன்னு நினைப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் வெளியே கொடுத்து பழகணும். வெளியே கொடுத்தா அது நம்மளுடைய தலைமுறையே இன்னும் ரொம்ப பெருசாக. நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 60 ரூபீஸாக ரிட்டர்ன் பண்ணுவாராம். இதே ஒரு தப்பு பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாராம் அதை திரும்ப வைக்கிறதுக்கு. ஏன்னா மனுஷன் தப்பு பண்ண பிறந்தவன் திருந்துறானான்னு பார்ப்பாரு. திருந்துறதுக்கு ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு நேரம் கொடுப்பாரு. நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு எழுதப்படாது. இல்லை அப்படின்னா இதே எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சூர்யாவுக்கு 60 ரூபா கொடுத்துருக்கீங்க 6 டைம்ஸ் ஹையர். ஸோ என்னன்னா அது கொடுக்க உங்களுக்கு அது பெட்டராக வரும். இப்போ நான் ஒரு எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுறேன்னா என்னுடைய மகனோ என்னுடைய பேரனோ பின்னாடி ஒரு பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துவாங்க சொந்தமாக. அது மாதிரியான பிராப்தம் கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் கொடுத்து வச்சதை நீங்களே மறுபிறவி எடுத்து வந்து நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. நான் என் மகன் பேரனுக்கு யாருக்கோ செய்யணும்லாம் நினைக்க வேணாம். அதே குடும்பத்திலேயோ அதே சமுதாயத்திலோ இல்லை வேற எங்கேயோ பிறவி எடுத்து வந்து நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதை அனுபவிப்பீங்க. ஸோ கொடுங்க. மகரம் கொடுக்கணும். கொஞ்சம் இறங்கி வந்து கொடுக்கணும். ரொம்பவே நல்லா இருக்குமா. ஓகே. இவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன? மகர ராசிக்காரவங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில். ஆவுடையார் கோவில்னு ஏன் பேர் வந்தது? ஆத்மநாத சுவாமி அங்கே இருக்காரு. அங்கே வந்து ஒரு வித்தியாசமான பழக்கம். எல்லாருக்கும் எல்லா கோவில்கள்லையும் மூலவருக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை. மூலவருக்கு அர்ச்சனை, சிவபெருமானுக்கு அர்ச்சனை. தேர் திருவிழா வரும்போது உள்ள வந்து யார் இருப்பாங்க? அம்பாள், ஐயன் இருப்பாங்க. ஆனால் அங்கே மட்டும்தான் தேர் திருவிழா மாணிக்க வாசகருக்கு, தீபாராதனை மாணிக்க வாசகருக்கு. ஒரு மனுஷனை, ஒரு தொண்டனை, சிவ தொண்டனை வந்து முன்னிலைப்படுத்தி உள்ள ஒரு ஆலயம். அங்கே சிவலிங்கம் இருக்காது. ஓகேங்களா? மேலே வந்து படியை வந்து வச்சிருப்பாங்க. ஆத்மமே சுவாமி அப்படின்ற மாதிரி ஆத்மாவுக்கு தீபம் காட்டுறதுலாம் அங்கே ஒரு நல்ல ஸ்தலம்ங்க அது. இன்னொன்று பிரசாதம் நைவேத்தியம் சொல்லி சாதம் வடித்து சூடாக வடித்து அதுலேருந்து ஆவி வரும்ல, ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க. மாணிக்க வாசகர் வந்து அகந்தையோட போன ஸ்தலம். திருவாசகத்தை உலகத்திற்கு கொடுத்த ஸ்தலம் வந்து ஆவுடையார் கோவில். இன்னொன்று சிவபெருமான் குருவாக மாறி மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்த தலம் அப்படிங்கிறனால அது ஒரு நல்ல குரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அங்கே போயிட்டு வரலாம். மாணிக்க வாசகர் அகந்தைக்கு முன் உள்ளே போகும்போது எப்படி போனாரு, திருவாசகம் எழுதிட்டு மாணிக்க வாசகர் எப்படி இருந்தாருன்னு அவரே தன் கையால் வடிச்ச 2 சிலை அங்கே இருக்கு. அவரோட சிலை. மாணிக்க வாசகர் உள்ள போகும்பொழுது பாண்டிய மன்னனின் நிதி அமைச்சருங்கிற கர்வத்தோட போவாரு. அதுக்கப்புறம் இறைபொருள் மெய்ஞானத்தை வந்து உணர்ந்து திருவாசகம்ங்கிற விஷயம் சிவபெருமானால் அருளப்பட்டு குருவாக மாறி அந்த திருவாசகத்தை பெற்றனால மாணிக்க வாசகர் அதுக்கப்புறம் நான் எப்படி டிரான்சிட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற 2 சிலையும் இருக்கும். நல்ல கிரீடம், நகை, காலில் ஷூன்னு இருக்க மாணிக்க வாசகர் உத்ராட்ச கொட்டையோட, கிரீடம் இல்லாமல் ஒரு வேஷ்டியோட இருப்பார். ஓகேங்களா? இது எல்லாம் நம்ம தெரிஞ்சு மெய்ஞானத்தை உணரணும் அப்படின்னு மகரத்துக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க. ஆவுடையார் கோவில், புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கியை ஒட்டி நல்ல ஒரு திருப்பெருந்துறை அதற்கு பேர். நல்லா இருக்கும் மேம். கும்ப ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? கும்பராசி ஆல்ரெடி வந்து இப்போ என்கிட்ட வர கும்பராசிலாம் கும்பம் ஒரே துன்பமா இருக்கே, எனக்கு எப்போ முடியுன்ற ஸ்டேஜ்ல இருக்காங்க. இந்த குரு பகவானின் பார்வை 10, 12 2ஆம் இடங்கள்ல விழுகும்போது உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுத்துருவார். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு போகணும், தொழில் ரீதியாக போகணும் அப்படின்ற பட்சத்துக்கே முடியாது. இன்னொன்று இந்த ஒரு 2.5 வருட காலங்களில் கோர்ட் ஏறின கும்பம் நிறையா. ஏதோ ஒரு கேஸ், சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மனைவியோட பிரச்சனை, திருமண பிரச்சனை, டிவோர்ஸ் பிரச்சனைன்னு கோர்ட்டு ஏறின கும்பம் நிறைய. அது வந்து குரு பகவானின் பார்வை விழுகிறனால ஒன்று சமாதானத்துக்கு ரிவர்ஸில் வந்துடுவீங்க, இல்லைனா நீங்கள் போன விஷயத்த அவர் ஜெயிச்சு கொடுத்துருவார். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் நிறையா பிரச்சனை இருந்துச்சு கும்பத்துக்கு, அது எல்லாமே இனிமேல் நல்லபடியாக நடக்கும். போகிற காரியம் வெற்றி பெறும். ரொம்பவே நல்லா இருக்கும் கும்பத்துக்குங்க. இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன? கும்பம் பொதுவாக குருமார்களை மதிப்பாங்க. வரலாற்று சிறப்பு, ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எங்கேயாவது இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு வேற ஊருக்கு போயிட்டாலும் அவங்க பிறந்த ஊர் வளர்ந்த ஊருக்கு போனால் ரொம்ப ஜாலி ஆயிடுவாங்க. இங்கே அது இருந்தது, இங்கே இது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பழமை விரும்பிகளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குருமார்களை தேடி போய் ஒரு நன்றி,
அவங்களுக்கு செய்கிறது ஏதாவது தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. 2ஆம் வீடாக குருவின் வீடு வருது. இப்போ குரு பெயர்ச்சிக்காக கேட்குறோம் இல்லைங்களா, வியாழக்கிழமைகளில் குரு கோவில்களில் எல்லோ கலர் சாதம் விச் மீன்ஸ் லெமன் ஆர் புளி சாதம் நீங்கள் தாராளமாக தானம் கொடுக்கலாம். கொண்டக்கடலை தானம் கொடுக்கலாம். ரொம்பவே நல்ல சுபிக்ஷம் தரும். அப்புறம் வந்து நவக்கிரக அபிஷேகம் பண்ணிக்கிறது நல்லது. கும்பம் வந்து இப்போது நவக்கிரக அபிஷேகம். ஏன் அப்படின்னு சொன்னால் பாவிகளின் தொடர்பு அதிகமாக இருக்கு இல்லையா, ராகு இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது இருக்காரு, சனி பகவான் இன்னும் நம்மளை விட்டு போகல. 2ல் இப்போ தான் முக்கியமான இடத்துல பாத சனி நினச்சிட்டு இருப்போம், ஆனால் வாயில் உட்காந்துருக்காரு. வாயால் கெட்ட கும்பம் இப்போதைக்கு இந்த பாத சனி ஸ்டார்ட் ஆனவுடனே நிறையா. ஸோ வார்த்தையில் கொஞ்சம் கவனம். இதுவே ஒரு பெரிய வாழ்வியல் பரிகாரம். அமைதியாக இருங்க. கோவில் குளத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ வாயை மூடிட்டு கம்முன்னு, இந்த ஒரு ரீல்ஸில் வர மாதிரி கடுப்பேற்றுறவன்ட்ட கம்முன்னு இருக்கணுன்ற மாதிரி கடுப்பேற்றுறவன்ட்ட கம்முன்னு இருந்துக்கங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் மேம். இவர்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன மேம்? ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது நல்லது மேம். ஸ்ரீரங்கம் பெருமாளை தரிசிச்சுட்டு வர்றது கும்பத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா மிதுன வீடு வந்து பூர்வ புண்ணியாதிபதியின் வீடாக வருது. ஸோ ஸ்ரீரங்கம் ஒன்ஸ் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த ரேஸ் குறையும், மைண்டு வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? மீனத்துக்கு ராசியிலே குருவின் பார்வை விழுகுதுங்க. ரொம்ப நல்ல தன் வீட்டை தானே பார்க்க போறாரு. அடுத்து தந்தை ஸ்தானம்ங்கிற 9ஆம் இடம் 11ஆம் இடத்தில் குருவின் பார்வை விழுகுது. சரிங்களா, தந்தையால் ஒரு ப்ராஃபிட் வர வேண்டியது ஹேங்காக இருந்துச்சு, அப்பாவோட பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை அப்பா சைடு ரிலேட்டிவோட பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க ஷுவராக மீனத்துக்கு இந்த முறை தந்தையால் ஒரு ப்ராஃபிட் உண்டு. அது பொருளாதாரமோ இல்லை மாரல் சப்போர்ட்டோ தந்தையால் உண்டு. இன்னொன்று லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. நிறைவுங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது மன ரீதியான நிறைவு, பொருளாதார ரீதியான நிறைவு ரெண்டுமே வந்து மீனத்துக்கு ஷுவராக உண்டு. லக்னம் பலப்படும், ராசி பலப்படும், ராசி பலமாக இருந்தாவே லக்னம் பலம் அடைஞ்சிரும். ஓகேங்களா, சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் நல்லா இருந்தாவே போதும் ஒரு ஜாதகத்தில். ஏன்னா சந்திரன் எப்போ நம்ம மென்டலி அஃபெக்ட் ஆகிறோமோ, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து 60%, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து 40 தான். ஸோ மென்டலி நம்ம நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் பலப்பட போகிறார். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி யூ வில் பி ஸ்ட்ராங்கர் தென் பிஃபோர். ஸோ நல்லா இருக்கும். மீனத்துக்கு ரொம்பவே பெட்டர் மேம். இவர்களுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன? மீனத்துக்கு வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நிறைய நீர்தானம் பண்ணணும். நீர்தானம், தண்ணி வந்து இல்லாதவங்களுக்கு, இல்லை நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கனாலும் வாசலில் ஒரு குடம் வச்சு போகிறவங்க வரவங்க சாப்பிட்ற மாதிரி தண்ணியோ மோரோ கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அது உங்களுடைய கர்மாவெல்லாம் கழிச்சு நல்லா கொண்டு வந்துருங்க. இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனால் இன்னும் சிறப்பாக இருக்குமா? சந்திர பகவானை வந்து இப்போ பிடிக்கணும் மீனம் வந்து. அப்படி இருக்கும்போது திருப்பதி ஏழுமலையான் டெம்பிள் ரொம்பவே நல்லது. மீனத்துக்கு திருப்பதி ஏழுமலையான் டெம்பிள் ஒரு முறை தரிசிச்சுட்டு வர்றது நல்லது. ஒரு சில ராசி நட்சத்திரங்கள் தான் திருப்பதிக்கு போகணும், ஒரு சிலது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது வந்து என்னன்னா கலியுக கடவுள்கள்னு நம்ம சொல்றது திருப்பதி வெங்கடாஜலபதி, ஐயப்பன், திருச்செந்தூர் முருகன், இவங்களையெல்லாம் கலியுக கடவுள்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா கலியுகத்துல மனுஷன் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துருவாங்க இந்த தெய்வங்கள் அப்படின்னு. இந்த கோவில்கள்ல ஒரு சில நேரங்களில் ஒரு சில தேவதைகள் வந்து போறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த சமயத்துல நம்ம உள்ள போனோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆணவம் அகந்தை எதுவும் இல்லாம உள்ள போய் நல்ல ஒரு ஆத்மாவா உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு அள்ளி கொடுக்கும். திருப்பதிக்கு போய் கெட்டவனும் இருக்கான், திருப்பதிக்கு போய் நல்லா வாழ்ந்தவனும் இருக்கான். அதுக்கு ரீசன் அதுதான். ஊரை அடிச்சு ஒலையில போட்டு நீ திருப்பதி போனோன்னா வேலைக்கு ஆகாது. சரிங்களா, அடுத்தவன் காசை தின்னுட்டு திருப்பதிக்கு போனால் உன்னை அடிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். இதே ஒன்றுமே இல்லை என்கிட்ட, நான் உன்கிட்ட சரணாகதி அடைகிறேன்னு போங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம். திருப்பதி போனால் திருப்பம்ங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். திருப்பம்ங்கிறது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காங்கிறது அது நம்மளுடைய கர்மம். நான் கெட்டது பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பயம், நான் ரொம்ப கொல்ல அடுத்தவங்களை ரொம்ப வஞ்சிச்சிட்டேன் அப்படின்னா போகாதீங்க. இருந்த அந்த கர்மாவை கழிச்சுட்டு தூய மனசோட போகிறது தாங்க நல்லது. மற்றபடி ஒரு நல்ல ஆத்மா அப்படிங்கும்போது திருப்பதி போனீங்கன்னா அந்த திருப்பம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் மீனராசிக்கு. ஓகே மேம், கண்டிப்பா குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ராசி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அதே மாதிரி இவர்கள் எந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போனால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள பதிவா இருக்கும். மீண்டும் வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க.